நம்ம பெரும்பாலும் அம்பேத்கரை நாம சொல்லுகிற போது இந்திய அரசியல் சட்டத்தினுடைய தந்தை, இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர், இப்படியே நாம அம்பேத்கரை அரசியல் சட்டத்துக்குள்ளே போட்டு அடைக்கிற போது தோணும். அவரை பெருமைப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு அல்லது பெருமைப்படுத்துவதாக சொல்லி அது ஒரு தந்திரமாக அவர்கள் கையாளுகிறார்களோ, அவர்களுடைய மற்ற வீச்சுகளை எல்லாம் முடக்குவதற்காக அல்லது மறைப்பதற்காக அப்படி ஒரு தந்திரத்தை கையாளுகிறார்களோ என்று தோன்றுகிறது. காந்தியார பார்த்து பெரியார் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க 1922ல நீங்க ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க அப்படிங்கிறார் பெரியார். இந்திய அரசியல் சட்டம் வருகிற போது அதுல காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுதந்திர இந்தியா தனக்கு என்று ஒரு அரசியல் சட்டத்தை எழுதி கொள்ளும், இந்தியாவில் இருக்கிற வயது வந்த மக்களுக்கு வாக்கு கொடுத்து அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வைத்து இந்திய நாட்டுக்கு ஒரு சட்டத்தை எழுதி கொள்ளும். இதான் காந்தி 1922ல கொடுக்கிற அறிக்கை. அது மட்டும் இல்லைங்க, 1922ல அவர் கொடுக்கிற அந்த அறிக்கை 1934ல சுயராஜ்ய கட்சி ஏற்றுக்கொண்டு அது அறிக்கையாக வெளியிடுகிறது. சத்தியமூர்த்தி ஐயருடைய தலைமையில் நடந்த கட்சி முன்னாள் காங்கிரஸ் சேர்ந்தாங்க. 1934ல பீகார்ல நடக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. வயது வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் வாக்குரிமை கொடுக்கிறது. வாக்குரிமை கொடுத்து தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிற பிரதிநிதிகளால் உருவாக்கப்படுகிற அரசியல் நிர்ணய சபை தான் அரசியல் சட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது. பெரியார் அதுல தெளிவா இருக்கிறார். 35ல நேரு இதனை வலியுறுத்துகிறார், நீண்ட அறிக்கை விடுக்கிறார். 1940ல மத்திய சட்டசபை என்று சொல்லப்படுகிற அன்றைய மத்திய அரசாங்கம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே சாப்ரு என்கிறவருடைய தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு அறிக்கை கொடுக்கிறது. அந்த அறிக்கை இந்திய விடுதலை சாசனம் என்று வெளியிடப்படுகிறது. இதெல்லாம் நடக்குதுங்க. அப்ப இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கப்படுவது அப்படிங்கிறது வயது வந்தவர்களுக்கு அன்றைக்கு 21 வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டு அமைக்கப்படுகிற அந்த குழு அவங்கதான் உருவாக்கணும். இதுதான் நீண்ட கால திட்டம். 1922ல இருந்து இது வந்துட்டு இருக்கு. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது போல நடக்கல அப்படிங்கிறது தான் செய்தி. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடுதலை கிடைத்தவுடன் 1946ல ஒரு தேர்தல் நடக்குது. 1946 தேர்தல்ல மாகாண சட்டசபை, மத்திய சட்டசபை, இந்த ரெண்டுலையும் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களை வைத்துக் கொண்டு இந்த அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு சொன்னா, அம்பேத்கரை முன்னிறுத்தி தான் அவர்கள் செய்தார்கள் என்று நினைக்கிறோம். அது இல்ல அப்படிங்கிறது தான் ஐயா ஆணைமுத்து தந்தை பெரியாரினுடைய வழியில அவரோட தன்னுடைய நூலில் இந்த விளக்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அளிக்கிறார். 1946ல தேர்தல் நடக்கிறது. மாகாண சட்டசபை, மத்திய மாகாண சட்டசபைகளுக்கு எல்லா மாகாணங்களுக்கும் மத்திய சட்டசபைக்கும் தேர்தல் நடக்குது. இந்த இடத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு மாகாண சட்டசபையில தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாக்காளர்களுக்கான தகுதி என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும். மாகாணங்கள்ல வாக்களிக்கிறவர்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். எழுத படிக்க தெரிந்திருக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் இன்கம் டாக்ஸ் கட்டியிருக்கணும், வருமான வரி அவர்கள் கட்டியிருக்க வேண்டும். இந்த ரெண்டு தகுதியும் இருந்தால் வாக்களிக்க முடியும். இந்தியா முழுவதும் மாகாண சட்டசபைகளில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 விழுக்காடு பேர் தான். ஆனால் சென்னை மாகாணத்தில் மட்டும் அன்றைக்கு அந்த எண்ணிக்கை 14 விழுக்காடாக இருந்திருக்கிறது. அன்னைக்கே நம்ம முன்னாடியில் தான் இருந்திருக்கிறோம் மனிதவள மேம்பாட்டுல. அதே மத்திய சட்டசபைக்கு வருகிற போது எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதோடு மாகாண சட்டசபைக்கு உள்ள வாக்காளர்களை விட கூடுதல் வருமான வரி செலுத்தி இருக்க வேண்டும். அப்ப அங்க வாக்களிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுக்குமே 4 விழுக்காடு பேர். நீங்க நல்லா யோசிங்க, இந்த 4 விழுக்காடு பேரும் 10 விழுக்காடு பேர் அன்னைக்கு யாரா இருந்திருப்பாங்க? 3 விழுக்காடு பேர் முழுமையா இருந்திருப்பாங்க. மீதி 1 விழுக்காடும் மீதி 7 விழுக்காடும் பிற உயர் சாதியினர் நிலப்பரப்புகள் இருந்திருப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வாக்கு சேகரிக்கிற போது இன்னைக்கு கூட பேச்சு வழக்காக வாக்கு சேகரிக்கிறவர்கள் வாக்காளர் பெருங்குடி மக்களே அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த பெருங்குடி மக்கள் தான் அவங்க. அந்த பேச்சு அப்படியே இன்னைக்கு தொடருது பாருங்க, அந்த பெருங்குடி மக்கள் தான். அப்ப இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அவர்களை வைத்துக் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபை, அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டம் அது எப்படி எனக்கு நல்லது செய்யும்னு சொல்லி ஐயா பெரியார் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அதான் செய்தி. இந்திய அரசியல் நிர்ணய சபைன்னு சொன்னோன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரே ஒரு சபை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்.
13 குழுக்களை நியமித்திருக்கிறார். 13 குழுக்கள்ல ஒரு குழு வரைவு குழு. அந்த வரைவு குழுவுக்கு ஐயா அம்பேத்கர் வந்து தலைவர். அந்த வரைவு குழுவுல அம்பேத்கருக்கு துணையாக இருந்த ஒரே ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது சாதுல்லாஹ் ஒரு இஸ்லாமியர். மீதி அத்தனை பேரும் பார்ப்பனர்கள். மீதம் இருந்த அத்தனை குழுக்களிலும் முழுமையாக பார்ப்பனர்கள். இதுல 13 குழுக்களில் 10 குழுக்களிலும் ஒருத்தர் உறுப்பினராக இருக்கிறார். அவர்தான் KM முன்ஷி. அவர்தான் எல்லாத்திலையுமே முழுமையா ஆதிக்கம் செய்கிறார். இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கிற செய்தி. இதுல பாத்தீங்கன்னா KM முன்ஷி ரொம்ப முக்கியமான அம்பேத்கரே குறிப்பிடாரு. இவங்க பேரெல்லாம் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இவர்தான் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டவங்க. TT கிருஷ்ணமாச்சாரி, P நரசிங்கராவ், இவர்தான் வந்து வெளிநாடுகள்ல போய் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், பிரான்ஸ் இந்த நாடுகளில் எல்லாம் தங்கி அந்த நாட்டு அரசியல் சட்டங்களை எல்லாம் படித்து அதையெல்லாம் இங்க கொண்டு வந்து சேர்த்தவர். இதுல ரொம்ப குறிப்பா என்னன்னா இவர்கள் சேர்க்கிற போது உண்மையிலேயே பல நல்ல விஷயங்கள் அந்த நாட்டு சட்டங்கள்ல இருந்திருக்கு. அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளல. பார்ப்பனர்களுக்கும் அல்லது உயர் சாதியினருக்கும் அல்லது நிலவரவுகளுக்கும் முதலாளிமார்களுக்கும் எதெல்லாம் சாதகமா இருக்குமோ அதெல்லாம் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஐயா ஆணையத்தில் கொடுத்த பின் குறிப்பு. இப்படியான சூழல்ல தான் இந்த சட்டம் வந்து உருவாக்கப்படுகிறது. இந்த சட்டம் உருவாக்குற போது இந்த 14% மக்களினுடைய பிரதிநிதிகள் தான் சேர்ந்து இதை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 1949 நவம்பர் 29 இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படுகிறது. 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வருகிறது. இந்த நேரத்துல தந்தை பெரியாரும் அம்பேத்கர் மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கிற முரண்களை எல்லாம் பேசுறாங்க, சிக்கல்களை பேசுகிறார்கள். வேறு யாருமே பேசவில்லை. இந்த இடத்துல நாம வந்து யோசிச்சு பார்ப்போம். இப்ப காந்தி ஒண்ணும் பேசலையா, ஜவஹர்லால் நேரு ஒண்ணும் பேசலையா, பட்டேல் பேசலையா, இவங்கெல்லாம் பெரிய தலைவர்களாச்சு. இதெல்லாம் வந்து நாம வந்து யோசிக்கிறோம். இதுல ஏன் வந்து ஜனவரி 26 கொண்டு போனாங்க, 1950 ஜனவரி 26 கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே 1930 ஜனவரி 26 சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் அன்றைக்கு அறிவிக்கிறது. 1930 ஜனவரி 26 அதனுடைய நினைவாகத்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த குடியரசு தினத்தை பின்னாடி கொண்டு போறாங்க. அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்டு அந்த குடியரசு தினமாக அறிவிக்கிறது ஜனவரி மாதத்துக்கு கொண்டு போகிறார்கள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். இதுல நீங்க வந்து ரொம்ப குறிப்பா நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குவது அப்படிங்கிறதுல வந்து எப்படி இந்த வரலாறு வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பல இடங்களை பார்த்தோம்னா 1858 தான் வந்து கம்பெனி ஆட்சி மாறுது. கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி தான் அது வரைக்கும் இருக்கு. 1858 தான் பிரிட்டிஷினுடைய நேரடி ஆட்சிங்க வருகிறது. இந்த கம்பெனியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது இங்க கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அப்படிங்கறதுல ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஒழுங்குபடுத்துதல் சட்டம். ஏன்னா நம்மகிட்ட பல விஷயங்கள் ஒழுங்கா இல்லை. ஒழுங்கத்தை ஏற்றுறதுல இருந்து பெண் சிசு கொலையிலிருந்து குழந்தை திருமணத்துல இருந்து எல்லா கொடுமைகளும் இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம மக்கள் விண்ணப்பம் போட்டு அவங்க வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லி அப்பப்போ கொண்டு வந்துட்டே இருக்காங்க. 1858 தான் பிரிட்டிஷ் நேரடி ஆட்சி வருகிறது. அப்பொழுதுதான் இந்த சட்டம் என்கிற விஷயமே வருது. அப்படி வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்திய மக்களை ஆளுவதற்கு நம்ம சட்டம் உருவாக்குறோம், அந்த சட்டசபையில இந்தியர்களும் இருந்தாதான் நல்லது அப்படின்னு அவங்க பெரிய மனசு பண்ணி நினைக்கிறாங்க. அப்படி அவர்கள் நினைக்கிற போது மாகாண சட்டசபைக்கு 4 இந்தியர்கள், மத்திய சட்டசபைக்கு 4 இந்தியர்கள் என்று நியமிக்கிறார்கள். அந்த 4 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு போகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டா மாகாணத்தில் உள்ள 4 பேர் பார்ப்பனர்கள், மத்திய சட்டசபைக்கு போற 4 பேரும் பார்ப்பனர்கள். இப்படிதான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இது வந்து 1858 இருந்து நடக்குது. இப்படியும் போய்கிட்டு இருக்கும்போது 1906 இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வருது. என்னப்பா நமக்கான பிரதிநிதித்துவமே இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆகா கான்கிறவருடைய தலைமையில ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் போய் அவங்க பாக்குறாங்க, எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும். அவங்க யோசிச்சுட்டு அவங்க கேட்கறது சரிதான், அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுப்போம்னு சொல்லி 1909 அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் வழங்கப்படுகிறது. மீண்டும் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. 1918 அப்பதான் தென்னிந்தியாவில் டாக்டர் நாயர் என்ன பண்றாருன்னா லண்டனுக்கு பயணம் போகிறார். நமக்கான பிரதிநிதித்துவமே இல்லையே அப்படின்னு சொல்லி லண்டனுக்கு போய் சென்னை மாகாணத்தின் சார்பாக போய் பேசுறார். அங்க ஆட்சியில் இருந்தவர்கிட்ட போய் பேசுகிறார். 97 விழுக்காடு தென்னிந்தியாவில் நாங்க பார்ப்பனர் அல்லாதவர் இருக்கிறோம், எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்ல, நீங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்கிறது எங்களுக்கு கொடுக்கணும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 4 பேர் பார்ப்பனர்களே இருக்காங்க.
கேட்கிறாரு. அப்படி கேட்ட அந்த கோரிக்கை பரிசீலனை செய்யப்பட்டு 1919 பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இந்த 4 பேரை கலந்து ஆலோசித்து தான் கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது பார்ப்பனர் அல்லாதவர்கள் அவங்க கொடுக்கலீங்க. எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. அந்த இடத்துல தான் அவங்களுடைய தந்திரம். பார்ப்பனர்கள் இந்தியாவுக்கான பொதுவானவர்களாம், இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறது தனி இடஒதுக்கீடாம். இப்ப 97 விழுக்காடு இருக்கிற பார்ப்பனர் அல்லாதவருக்கு என்ன பேர் தெரியுங்களா? முகமதியர் அல்லாதவர் தொகுதி. எப்படி பேர் பாருங்க. பார்ப்பனர்கள் இந்தியாவுக்கான பொதுவானவர்கள், இஸ்லாமியர்களுக்கான தனி தொகுதி. இங்க இஸ்லாமியர் அல்லாதவருக்கான தனி தொகுதி அப்படிங்கிற பேர்ல அதை கொடுக்குறாங்க. 1935 தான் அம்பேத்கர் விழிக்கிறார். அம்பேத்கருடைய முயற்சியினால் இந்தியா முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தனித்தொகுதி வருகிறது. இப்படியேதான் அந்த வரலாறு வந்துகிட்டு இருக்கு. அப்ப முதல்ல ஆங்கிலேயர் கொடுத்த அந்த 4 பேர் அவங்க மட்டும் போனாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் போனார்கள், அதன் பிறகு பார்ப்பனர் அல்லாதவர் போனார்கள், அதன் பிறகு தாழ்த்தப்பட்ட மக்கள் போனார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 1935ஆம் ஆண்டு தான் இந்திய மக்களுக்கான அந்த அரசமைப்பு சட்டங்கிறது ஒரு வடிவத்துக்கு வருதுங்க. அப்படி வருகிற போது அந்த சட்டம் 37 இருந்து நடைமுறைக்கு வருகிறது. அந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆங்கிலேயர்கள் இந்திய மக்களை கட்டுப்படுத்துவதற்காக அன்றைக்கு வைத்திருந்த அந்த அரசியலமைப்பு சட்டம் 35 உருவாக்கப்பட்டது, 37 நடைமுறைக்கு வருகிறது. அதனை வைத்துத்தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இதனோடு 5 நாடுகளினுடைய சட்டங்கள் முக்கியமாக சேர்க்கப்பட்டன. அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், இந்த நாடுகளினுடைய சட்டங்களும் அதுல கவனத்தில் கொண்டு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நம்முடைய அம்பேத்கருடைய பணிங்கிறது நம்ம எல்லாம் வியந்து பார்க்கிற ஒரு பணி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்டு அந்த மன்றத்துல நாடாளுமன்றத்தில் விவாதங்கள்லாம் முடிந்து அந்த நிறைவு பெறுகிற சமயத்தில் அம்பேத்கருடைய பேச்சு இப்படி நிறைவடைகிறது. அவருடைய அந்த பேச்சினுடைய நிறைவை பார்க்கிற போது நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு நான் உறுப்பினராக வந்தேன். நோக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். இதை தவிர வேறு எந்த பெரிய நோக்கம் எதுவும் எனக்கு இல்லை. இது அம்பேத்கருடைய ஸ்டேட்மெண்ட். அப்படி என்ன ஒரு பாதுகாக்காது? ஒருவேளை ஒரு இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? இதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஐயா ஆணையத்துக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 15% இடஒதுக்கீடு வாங்கி வச்சிருக்கிற 35. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1927 சென்னை மாகாணத்துல தாழ்த்தப்பட்டவருக்கு 8 விழுக்காடு வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு நீதி கட்சி. இதை பார்த்துட்டு இந்தியா முழுசுக்கும் 8.3 விழுக்காடு அம்பேத்கர் வாங்குற இந்தியா முழுமைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1947 12.5 விழுக்காடு மக்கள் நாங்க இருக்கிறோம். எனவே 12.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும் வாங்குற. இத்தனை நலன்களும் இந்திய அரசியல் சட்டத்தில் பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னால் அம்பேத்கர் இருந்ததனால் தான் பாதுகாக்கப்பட்டது. இல்லை என்றால் போயிருக்கு. இல்லை என்றால் போயிருக்குங்கிறதுக்கு என்ன சான்றுன்னா போன சான்று இருக்குங்க. என்ன போன சான்று? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இஸ்லாமியருக்கு தனித்தொகுதி இருந்துச்சு இல்லைங்களா? முதல்ல வாங்கினது அவங்க தானே. ஆகா கான் தலைமையில போய் அந்த தனித்தொகுதி, அந்த இடஒதுக்கீடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டது. இல்ல அவங்களுக்கு பேசுறதுக்கு அந்த ஆள் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்துல நம்ம அன்னைக்கே என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. சென்னை மாகாணத்துல மத்திய அரசு பணிகளில் 1936ஆம் ஆண்டு முதல் நீதி கட்சி பெற்று வைத்திருந்த இடஒதுக்கீடு பார்ப்பனர் மத்திய அரசு பணிகளில் இன்னைக்கு நமக்கு ஓபிசின்னு கொடுத்துட்டு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? திரும்பியில எல்லாம் கொண்டு வந்துருக்காங்கல்ல. இப்ப 1936ஆம் ஆண்டு முதல் நீதி கட்சி பெற்று வைத்திருந்த பார்ப்பனர் அல்லாத இடஒதுக்கீடு காலி செய்யப்பட்டது, இல்லாம போச்சு. தாழ்த்தப்பட்டவருக்கு மட்டுமே இந்திய அளவில் இந்த இடஒதுக்கீடு இருக்கிறது அம்பேத்கர் இருந்ததனால். இதெல்லாம் நம்ம அதுல பார்க்கணும். அப்படி மற்ற இதனாலதான் தந்தை பெரியார் என்ன சொன்னாருன்னா, அவங்க ஏன் அந்த வயது வந்தவர்களுக்கான வாக்குரிமையை கொடுத்து தேர்தலை நடத்தி கொண்டு வரதுல அவங்க விருப்பம் இல்லாம 46 தேர்தலை வச்சு ஏன் நடத்தினாங்க அப்படின்னு கேட்டா, அதுதான் செய்தி. தென்னிந்திய பிரதிநிதிகள் போயிடுவாங்க, நீதி கட்சி போயிடும், நீதி கட்சியுடைய பிரதிநிதிகள் போவாங்க, பார்ப்பனர் அல்லாதவருக்கான குரல் ஓங்கி ஒழிக்கும். இன்னைக்கு ஏன் தொகுதி மறுவரையறைன்னு சொல்றாங்க? அதுக்குள்ள என்ன தந்திரம் சூழ்ச்சி நம்ம பேசுறோம் இல்லைங்களா? இதை அன்றைக்கே அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதான் சரி. அம்பேத்கர் ஒரு ஆளை மட்டும் வச்சுக்கிட்டு முகமா காட்டிக் கொண்டு உள்ளுக்குள்ள இருந்து வேலை பார்த்தது போல அவங்களே அப்படிங்கிறத அம்பேத்கர் சொல்லுகிறார்.
1950 நடைமுறைக்கு வந்த இந்த இந்திய அரசியல் சட்டம், அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியல் சட்டம் நம்ம சொல்றோமே, அந்த அரசியல் சட்டத்தில் முதல் திருத்தத்தை அம்பேத்கரை கொண்டு வருகிறார். இந்து சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லி இவர் கொண்டு வர்றார். இந்து சட்ட திருத்த முன்வரைவு அதை அம்பேத்கர் கொண்டு வருகிற போது அதுல ஒரு முக்கியமான சில திருத்தங்களை கொண்டு வருகிறார். 1948 ஆகஸ்ட் 12 அந்த திருத்தங்கள் விவாதத்திற்கு வருகிறது. அதுல அவர் என்னென்ன திருத்தங்கள் எல்லாம் கொடுக்குறாருன்னு பாருங்க. அரசியலமைப்பு சட்டத்தை இதெல்லாம் சேர்க்க முடியலீங்க. அவர் பின்னாடி திருத்தங்களை கொண்டு வர்றாரு. சாதி மதம் கடந்த திருமணம் வேணுங்க, பெண் ஆண் இருவருக்கும் திருமண ரத்து உரிமை வேணும். 1948 அம்பேத்கர் கொண்டு வர்றாரு. மறுமண உரிமை, பெண்களுக்கான மறுமண உரிமை வேணும். கூட்டு குடும்பங்களின் பூர்வீக சொத்துகளில் பெண்களுக்கு உரிமை வேணும், சம உரிமை வேணும். தத்தெடுக்கிற உரிமை, ஆண் பிள்ளையை தத்தெடுக்கிறது, பெண் பிள்ளையை தத்தெடுக்கிறது, தத்தெடுக்கிற உரிமை வேண்டும். இதெல்லாம் கொடுக்கிற திருத்தங்கள். இந்த திருத்தங்களை மிக கடுமையாக எதிர்த்தவர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, RSS எதிர்த்தது, இந்து மகாசபை எதிர்த்தது, இந்துத்துவ அமைப்புகள் அத்தனை பேர் எதிர்த்தாங்க. காங்கிரசுக்குள் இருந்த பார்ப்பனர்களும் எதிர்த்தார்கள். அதான் செய்தி. ஆதரித்தவர்கள் பாத்தீங்கன்னா ஒரே தலைவர் தந்தை பெரியார். 1948 விவாதம் தொடங்கிய நாளில் இருந்து 1951 செப்டம்பர் 27 அம்பேத்கர் பதவி விலகிய அந்த நாள் வரை அவரை ஆதரித்த ஒரே தலைவர் தந்தை பெரியார். அம்பேத்கர் உள்ள பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, 90% சூத்திரர் மீது 10% பேரின் சட்டம் ஆட்சி புரிவதா அப்படின்னு பேசுறாரு. அவர் பேசிய அந்த பேச்சை தந்தை பெரியார் தன்னுடைய விடுதலை வேட்டில் எடுத்து போடுறார். எப்படி போடுறாருன்னு பாத்தீங்கன்னா, 90% சூத்திரர் மீது 10% பேரின் சட்டம் ஆட்சி புரிவதா, இந்திய சட்டசபையில் அம்பேத்கர் விளாசல் அப்படின்னு போடுறாரு. அப்படின்னு போட்டு அறிக்கை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் செய்தியும் போடுறாரு. அப்ப இந்த இந்து சட்ட முன்வரைவு விவாதத்துல பார்ப்பனர்களுடைய வாதம் முதல்ல எப்படி இருக்குன்னா, இந்து சாஸ்திரங்களை காப்பாற்ற வேண்டும் அவங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த வாதம் எதை நோக்கி போகிறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்து பழக்க வழக்கங்களை காப்பாற்ற வேண்டும் கொண்டு வராங்க. பெரியார் உடனே விழிச்சுக்கிறார். ரொம்ப கவனமா இருக்கணும்னு அறிக்கை கொடுத்துட்டே இருக்கிறார். இந்த பழக்க வழக்கங்கிற பேர்ல என்ன வேணாலும் பண்ணுவான். அது இந்து பழக்க வழக்கம் இல்லை, பார்ப்பன பழக்க வழக்கம். அது நாம விட்டுறக்கூடாதுன்றது ரொம்ப கவனமா இருக்கிறாரு. இவர் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். இவர் பேசியதை அம்பேத்கர் படித்தாரோ படிக்கவில்லையோ, ஆனால் அம்பேத்கருடைய அந்த திருத்தம் நிறைவு பெறுகிறது இல்லைங்களா, அந்த திருத்தத்தினுடைய நிறைவுல அவர் அதை எப்படி முடிச்சிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஐயா பெரியார் என்ன பேசுறாரோ அதான் அவர் திருத்தத்துடைய நிறைவா கொடுத்திருக்கிறாரு. அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு பேருடைய உணர்வும் எப்படி ஒன்றாக இருந்தது அப்படிங்கறத நாம அதுல புரிஞ்சுக்க முடியுங்க. அவர் கொடுக்கிறார் அம்பேத்கர் அந்த சட்ட திருத்தத்தினுடைய நிறைவுல, இந்த சட்டம் நடப்புக்கு வருவதற்கு முன்னால் இந்து சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற எந்த சட்ட வாசகமும், எந்த விதியும், அல்லது எந்த சட்ட விளக்கமும், அல்லது எந்த பழக்கமும், எந்த வழக்கமும், அல்லது இந்த சட்டத்துக்கு முன்னால் இருந்த எந்த சட்டமும் இந்த இந்து சட்ட திருத்த மசோதா நடப்புக்கு வந்த பின்னர் செல்லுபடி ஆகாது அப்படின்னு விடுவார். இந்த ஐயா பெரியார் பேசிய அதே பேச்சு அப்படியே அவருடைய சட்ட திருத்த நிறைவுல இருக்கு. அம்பேத்கருடைய திருத்தங்கள் முழுமையாக நிராகரிக்கப்படுகின்றன. அன்றைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் மிக கடுமையாக எதிர்த்தார். இதெல்லாம் பார்க்கிறோம். இதுக்கு பிறகு வேறு வழியின்றி அம்பேத்கரை நீங்க அந்த பதவியை விட்டு விலகுங்கன்னு